மதுரை தான் எங்க அடையாளம். மதுரைக்கு நாங்க தான் அடையாளம். டாக்ஸ் கோட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்துல அவன் பேர் வந்து அமர். பட் அவன் ரியல் நேம் என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா, காசிமேடு ஆதி. இப்போதைக்கு நீ எப்போ வருவ அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் பேச்சாவும் மூச்சாவும் இருக்கு. எப்போ வருவ கர்ணா? கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளே வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா மதுரை டு ராம்நாடு நம்ம ஸ்ரீவேல்முருகன் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. பஸ்ஸை வந்து முதல்ல காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா போட்டு வந்திருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங்ல இருந்து சீட்டிங்கு, டிவி எல்லாமே சூப்பரா போட்டிருக்காங்க. மேல அப்ளசர் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங்ல போட்டு நல்லாவே போட்டு வந்திருக்காங்க. சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பி எம்டி ஸ்ரீ வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. வண்டி மாடி கோச்சில பாடி பில் பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கு, பங்கமா இருக்கு. பெயிண்டிங் அதை விட நல்லாவே சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீவேல்முருகன். நம்ம ஸ்ரீவேல்முருகனை பத்தி சொல்லணும்னா மதுரையில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர் இருக்கு. பாத்தியா விட்டு போற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். ஸ்ரீவேல்முருகன் மதுரையை பேஸ் பண்ண கம்பெனி. மதுரையில ஒரு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர். கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க லைன்ல. நீங்க எந்தெந்த வண்டி டூட்டி மாத்துறீங்க? ராம்நாத் மட்டும் இப்ப மாத்திட்டு இருக்கேன். திண்டுக்கல் பெரியவங்க எல்லாம் மாத்தினேன். இப்ப இந்த பஸ்ல இந்த வண்டி மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க. இப்ப பேஜ் வண்டி உங்களுக்கு. சரி, நம்ம ஸ்ரீவேல்முருகன் கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கும் தெரியல வருஷம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? ரீபாடி போட்ட பிறகு வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மாரி கோச் சூப்பரா இருக்கு. பாடி நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுக்கு எப்படி இருக்கு? வண்டி மடிஞ்சது முடிஞ்சு மாரி கோச் பாடி சூப்பரா போடுவாங்க. பழைய பாடி நம்ம பிஆர்எம்ல வாங்கிட்டு வந்தப்ப அப்படி இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்கு. ஓட்டுக்குள்ள எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம PS3 தான், ஆனாலும் பிக்கப்லாம் அதனாலதான் இந்த வண்டி போட்டு அந்த மாதிரி PS3 இருந்தாலும் ரீபாடி கட்டணும். அந்த காரணத்தினாலதான் 12 மீட்டர் நல்லா வண்டி ஓட்டுக்கலாம். PS6 போகாது. அந்த 80 லாக் அதனால இந்த வண்டிக்கு ரீபாடி போட்டிருக்கு. சரி, உங்க கம்பெனி ஓனர் அவங்களை பத்தி சொல்லுங்கண்ணே. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க கம்பெனில? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பாத்தீங்கன்னா மதுரையின் அடையாளம் வேல்முருகன். அதுல ஒரு குரூப் தான் நம்ம ஸ்ரீவேல்முருகன். நம்ம ஸ்ரீவேல்முருகன் பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்ரீவேல்முருகன் ரீபாடி பண்ண போயிருக்கு ராம்நாடு வண்டி, வீடியோ பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் சிங்கிளே வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா மதுரை டு ராம்நாடு நம்ம ஸ்ரீவேல்முருகன் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. பஸ்ஸை வந்து முதல்ல காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா போட்டு வந்திருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங்ல இருந்து சீட்டிங்கு, டிவி எல்லாமே சூப்பரா போட்டிருக்காங்க. மேல அப்ளசர் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங்ல போட்டு நல்லாவே போட்டு வந்திருக்காங்க. சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பி எம்டி ஸ்ரீ வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. வண்டி மாடி கோச்சில பாடி பில் பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கு, பங்கமா இருக்கு. பெயிண்டிங் அதை விட நல்லாவே சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீவேல்முருகன். நம்ம ஸ்ரீவேல்முருகனை பத்தி சொல்லணும்னா மதுரையில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆபரேட்டர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க லைன் வண்டியில. அது போக டூரிஸ்ட்
கைடெக் பஸ்லாம் டூரிஸ்ட் பஸ் அவைலபிளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரைக்குள்ள. நம்ம நிறைய பஸ்ஸஸ்ல வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ரீவேல்முருகன் ராம்நாடு வண்டி பண்ணியிருக்கு, திண்டுக்கல் வண்டி பண்ணியிருக்கு, பெரியகுளம் வண்டி பண்ணியிருக்கு. இந்த லைன்லேயே நம்ம 2 ட்ரிப்பு ஸ்ரீவேல்முருகன் வீடியோ பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2மே ஒரே சிங்கிள் தான். 3 சிங்கிள்ல 1-to-1 வீடியோ பண்ணுவோம். எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல முதல்ல ஓடிச்சு பிஆர்எம்ல வாங்கிட்டு வந்த பாடியில ஓடிட்டு இருந்துச்சு, அந்த வண்டியில வீடியோ பண்ணோம். அதுக்கு முன்னாடி 1602 ஒரு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, அதுலயும் நம்ம வீடியோ பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஆர்எம்ல வாங்கிட்டு வந்த வண்டியை கொண்டு போய் ரீபாடி போட்டு வந்தாங்க. ரீபாடி போய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25-30 நாள் இருந்துச்சு. வண்டி இன்னைக்கு தான் லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க. சூப்பரா வந்து இறங்கியாச்சு நம்ம ஸ்ரீவேல்முருகன்ல. நம்ம ஸ்ரீவேல்முருகன்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒரே ஃபேவரட் பெயிண்டிங்கா இருக்கும், எல்லா கலர்ல இருக்கும். ரீசனா பாத்தீங்கன்னா அந்த ராம்நாடு தேவக்கோட்டை 2 வண்டியுமே சரி, பரமக்குடி தேவக்கோட்டை 2 வண்டியுமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல மாத்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராம்நாடு வண்டி ஃபுல் பெயிண்டிங் சேஞ்ச், அந்த எல்லோவே எடுத்துட்டு ஃபுல்லாமே பெயிண்டிங் வந்து சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இந்த கட்டடம் பில்டிங்கா போட்டு நியூயார்க்னு சொல்லி போட்டு பெயிண்டிங் புதுசா அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேக்குறப்ப ஸ்ரீவேல்முருகன் பெயிண்டிங் இவங்க அப்டேட் பண்றாங்க, மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வண்டி சூப்பரா இருக்குங்க. 12 மீட்டர்னால மாருதி கோச் இப்ப 2024 2024 மாடலுக்கான வெர்ஷனா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு, சோசெட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி சூப்பரா வந்து இறங்கியாச்சு நம்ம ஸ்ரீவேல்முருகன்ல. நம்ம ஸ்ரீவேல்முருகன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா மதுரை ஆல்டு, மதுரையில இருந்து நம்ம ராமநாடு வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டி ராமநாடு ஆல்டு, மதுரை டு ராமநாடு வந்து பாத்தீங்கன்னா 2 வண்டி ஓடும். 2மே பாத்தீங்கன்னா ஒன்னு வேல்முருகன், ஒன்னு வாய்த்து, 2மே ரொட்டேஷன் ஆல்டுல வரும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரை டு ராமநாடு ஆப்ரேட் பண்றாங்க. வயா பாத்தீங்கன்னா திருப்பவனம், பாத்திமனூர், மானாமதுரை, பார்த்திமனூர், பரமக்குடி, சத்திரக்குடி இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீடைல் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்டுங்க, BS3 மாடல் பாத்தீங்கன்னா 2024. கோச் பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷன் என்ன கோச் தெரியல, எங்க மென்ஷன் பண்ணல. இப்போ புதுசு வந்து மாருதி கோச்சில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. 67 சீட்டு போட்டிருக்காங்க. வண்டி நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவேல்முருகன்ல மதுரை டு திண்டுக்கல் பாண்டிநாடு எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியும் ரீபாடி போட போயிருக்கு. 1ஆம் தேதி ஏதோ லான்ச் பண்றாங்க. அந்த வண்டியிலையும் கம்பெனில பெர்மிஷன் வாங்கிடுவோம். நமக்கு பெர்மிஷன் கடந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் கண்டிப்பா பண்ணுவோம். பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். யாருக்குமே பயப்படாத போலீஸ்காரன் நம்மள பார்த்து பயப்படுறானா? ஏன் என்ன மரியா யார் வண்டி தெரியலையா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஆதிடா, காசிமேடு ஆதி. DJ Kingsley மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கவிஞதான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. முருகா முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரலா. உந்தன் ரசிகையே நானும் உனக்கே புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை. ராம்நாடு தான் நம்ம கணக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, கோடு வழக்கு ராம்நாடு தான் நம்ம கணக்கு. போல் எவனும் என்னை மயக்கவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். என்னை மயக்கவில்லை. மன்மதனே நீ கலைஞதான், மன்மதனே நீ கவிஞதான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை என்றே நான் நடந்தேன். நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மறுத்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன்.
மரனா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா. இந்த காங்கேயன் ஊருக்குள்ள இருக்கான்னா இடியும் புயலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ள வரும். இல்லீங்களா துட்டி ஜாஸ்தி ஆனா ரிஸ்க். ஏ சாமி, அந்த வண்டியில போனா சாயங்காலம் ஊடு வந்து சேருவியான்னு கூட தெரியாது. சாயங்காலம் நான் இங்க வந்து கைட்டதுக்கு எந்த மண்ணும் இல்ல. மாட்டுத்தாவணியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு வேல்முருகன் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னைய தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீதான் என் உயிர். ஆமா இதுதான் 36 இல்ல 36 ஆமா. திருப்புவனம் இறங்கும் பயணிகள் தயாராகவும்.
சுவாமி எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு தரிசனமே. மானா மதுரை இறங்கும் பயணிகள் தயாராகவும். பார்த்திபனூர் இறங்கும் பயணிகள் தயாராகவும். மற்றும் வேலையிலே டாஸ் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் இதன் அருமையான கோரியன் பரமக்குடி இறங்கும் பயணிகள் தயாராகவும்.
சத்திரக்குடி இறங்கும் பயணிகள் தயாராகவும். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ராமநாதபுரம் இறங்கும் பயணிகள் தயாராகவும். ஸ்ரீ வேல்முருகன் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீ வேல்முருகன் மாருட்டு ராம்நாடு ஆப்ரேட் பண்ற பஸ்ஸோட நடத்துனர் கண்டக்டர். வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருண்ணே? என் பேர் இளங்கோ. இளங்கோ. சொந்த ஊர்ண்ணே? திண்டுக்கல். திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து வர்றீங்க. நம்ம ஸ்ரீ வேல்முருகன் இந்த கம்பெனில எத்தனை வருஷம் ஓடுறீங்க? 12 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. ஒரே கம்பெனி 12 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. இந்த இன்வாய்ஸ் ரைட்டில் எந்த கம்பெனில பழகுனீங்க? இதேதான். ஃபர்ஸ்ட் வேல்முருகன் தான் வந்தீங்க. வேல்முருகன் தான் ஓடிட்டு இருக்கீங்க. ஒரே கம்பெனி. சரி சரி, படிச்சுட்டு அப்படியே இங்க வந்திருக்கீங்க. இதுல ஓடிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம ஸ்ரீ வேல்முருகன் மதுரையை பேஸ் பண்ண கம்பெனி. மதுரையில ஒரு ஃபேமஸ் ஆபரேட்டர். கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க லைன்ல. நீங்க எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? நான் ராம்நாத் மட்டும் இப்ப மாத்திட்டு இருக்கேன். திண்டுக்கல் பெரியவங்க எல்லாம் மாத்தினேன். இப்ப இந்த பஸ்ல இந்த வண்டி மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க. இப்ப பேஜ் வண்டி உங்களுக்கு தான். சரி, நம்ம ஸ்ரீ வேல்முருகன் கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கும் தெரியல வருஷம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? மினிமம் ஒரு 60 வருஷம் பக்கமா இருக்கும். 60 வருஷம் போட மாட்டோம், தெரியாது. கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 60 வருஷமா இருக்கும். 60 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில. இப்ப நம்ம லைன்ல நம்ம வண்டி வந்து நம்ம லைன்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னு பேஜ் வண்டி இதுதான். உங்களுக்கு நீங்க பழகுனது இன்வாய்ஸ் இதெல்லாம் பழகுனதுனே திண்டுக்கல் வண்டியில. சரி சரி சரி. இப்ப ராம்நாடு வண்டியை மாத்திருக்கீங்க. ராம்நாடு வண்டி ஒரு நாளா வண்டி ஸ்பேர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ரீபாடி போட்டு வந்திருக்கு. எப்படி இருக்கு வண்டி? அருமையா இருக்குல்ல? நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியல? சூப்பரா இருக்கு. கஸ்டமர் பேசஞ்சர் எல்லாம் ஏத்துருக்கு. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. நம்ம பஸ்ஸுக்குன்னு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இந்த காலேஜ் பசங்க வர சிங்கிள்ல காலேஜ் பசங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் பஸ்ஸுக்கு ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பயும் போல வாங்க, படியில தூங்காதீங்க. படியில
சொல்றாங்க அவ்வளவுதான். சேஃப்டியா வாங்க, சேஃப்டியா போலாம். சரி சரி சரி. ஓனரை பத்தி சொல்லுங்க. 12 வருஷமா இருக்கீங்க, ஓனரை பத்தி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க, மேனேஜ்மெண்ட், ஓனரை பத்தி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் அருமையா இருக்கும். அருமையா இருக்கும். அதை பத்தி எந்த ஒரு குறை இல்ல. நம்ம கம்பெனிலேயே வேலை பார்த்துருவாங்க. ஒரு சில வேலைகள்லாம் இன்ஜின் வேலை அருமையா இருக்கும். அருமையா இருக்கும். சரி, ஓனர் எப்படி டைப், எப்படி பழகுறாங்க உங்கட்டலாம்? எங்கள்கிட்ட எல்லாம் சோசியலா தான் இருப்பாங்க. சோசியலா தான் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா ஒரு இதான் செஞ்சு கொடுத்துருவாங்க. கேட்கலாம், செஞ்சு கொடுத்துருவாங்க. டூட்டி எப்படின்னா உங்களுக்கு? டியூட்டி ஒரு நாள் ஒரு நாள் டியூட்டி, ஒரு நாள் மாசத்துல 15 நாள் வேலை. சரி சரி. எப்ப டியூட்டி மாத்துவீங்க? காலையில போனோம் பாத்தீங்களா? ஆமா 6:30. இப்ப மதுரையில வந்து வரப்ப டியூட்டி மாத்திக்கிறீங்க. சரி, நம்ம வண்டி வந்து ரொட்டேஷன் ஆல்டு. இப்ப மதுரை இன்னைக்கு வந்து காலையில 6 மணிக்கு மதுரையில ஸ்டார்ட் வண்டி மட்டும் டபுள் டியூட்டி வரும். காலையில மாத்தி நாளைக்கு சாயந்தரம் அங்க இறங்குவோம். அப்படியே 2 நாள் டியூட்டி பாத்துக்கிறீங்க. அப்ப 2 நாள் டியூட்டி 2 நாள் ரெஸ்ட். ஆப்போசிட் கண்டக்டர் மறுநாள் காலைல அங்க சரி மதுரை ஆல்டுல திரும்ப மாத்திக்கிடுவாங்க. மாத்த வந்துருவாரு. சரிண்ணா சரிண்ணா. வேற என்ன சொல்றீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க உங்க ஃபேன்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸுக்கு, வேல்முருகன் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்பயும் மூலம் சந்தோஷமா போங்க. சரிண்ணே சரி. ரொம்ப நன்றி. வீடியோக்கு பிறகு மட்டும் பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீ வேல்முருகன் பஸ்ஸுடைய டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேருண்ணே? சுரேஷ். சுரேஷ். ஆல்ரெடி நம்மகிட்ட அண்ணன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, திரும்ப வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அது இன்டர்வியூ எடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். இதே நம்ம ராம்நாத் டு மதுரை 1-to-1 வீடியோ எடுத்தோம். அப்போ வந்து 1602 ஒரு நார்மல் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நார்மல் ஜெசஸ் வண்டி. இப்போ 12 மீட்டர் அண்ணன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வண்டி ரீபாடி எல்லாம் போட்டு வந்திருக்கு. அண்ணன் எடுப்பானே. நம்ம ஸ்ரீ வேல்முருகன் எவ்வளோ அண்ணன் ஓடுறீங்க? இதோட 8 வருஷம் கணக்காகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி வேல்முருகன் வரக்கு முன்னாடி பஸ் ஏற்றி முடிச்சு எல்லாமே முடிச்சிருக்கேன். சரி சரி. வேற பஸ் ஓட்டல, ஸ்கூல் வண்டி ஓட்டினேன். சும்மா ஆக்டிவ் மாதிரி போவேன். சரி சரி சரி. ரெகுலரா ஓட்டல. ரோட்ல பஸ்னா நம்ம ஸ்ரீ வேல்முருகன் தான். இப்ப நம்ம கம்பெனில ஓடிக்கிட்டு இருக்கீங்க 8 வருஷமா. நீங்க எந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? நான் திண்டுக்கல் வண்டி மாத்துறேன், திண்டுக்கல் வண்டி 5 வண்டி மாத்துவேன். சரி சரி. இந்த வண்டி மாத்துவேன். சரி சரி. இதுதான் பேட்ச் ஆகுது. இப்ப இதுதான் பேட்ச். இப்ப எவ்வளவு நாளையில ஓடுறீங்க? இது 3 வருஷமா. 3 வருஷமா இதுல பேட்சா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டியூட்டி எப்ப நீங்க சேஞ்ச் பண்றது? ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இப்ப நம்ம வண்டி வந்து எவ்வளவு நேரத்துல கவர் பண்றீங்க? மதுரை டு ராம்நாடு, ராம்நாடு டு மதுரை. இப்ப நம்ம 1-to-1 2 மணி நேரத்துல போவோம். இப்ப வர்றப்பலானே வர்றப்ப 1 மணி நேரம் 20 நிமிஷம். இல்ல இப்ப நம்ம அங்க இருந்து வர்றப்ப 2 மணி நேரம் 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் கூட. அப்ப ஆனா வர்றப்ப வந்து திருப்பவனம், பாத்திமனூர், எல்லா ஊரும் உள்ள போய் வரும். பரமக்குடி எல்லாம் போய் வரும். இந்த 1-to-1 வரப்ப மட்டும் பரமக்குடி மட்டும் போயிட்டு இருக்கு. சரிங்க. இப்ப ரீபாடி போட்டிருக்காங்க. வண்டி எப்படி இருக்கு? பரமக்குடிக்குள்ள போனா எங்க வண்டி ஒரு வண்டி வரும். சரி சரி. நம்ம வண்டி அப்படியே ஒரு 2மே 5 நிமிஷம் முன்ன பின்ன. சரி சரி சரி. ஆமா, பரமக்குடி மாதிரி பச்சை வண்டி போடுது. சரி சரி சரி. இப்ப ரீபாடி போட்ட பிறகு வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மாறி சூப்பரா இருக்கு. பாடி நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுக்கு எப்படி இருக்கு? வண்டி மடைஞ்சு அது முடிஞ்சு மாறி கோச்சு பாடி சூப்பரா போடுவாங்க. பழைய பாடி நம்ம பிஆர்எம்ல வாங்கிட்டு வந்தப்ப அப்படி இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்கு. ஓட்டுக்குள்ள எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம PS3 தான், ஆனாலும் பிக்கப்லாம் அதனாலதான் இந்த வண்டி போட்டு அந்த மாதிரி PS3 இருந்தாலும் ரீபாடி கட்டணும். அந்த காரணத்தினாலதான் 12 மீட்டர் நல்லா வண்டி ஓட்டுக்கலாம். PS6 போகாது. அந்த 8 லாக் முடியாது. அதனால இந்த வண்டிக்கு ரீபாடி போட்டிருக்கு. சரி, உங்க கம்பெனி ஓனர் அவங்களை பத்தி சொல்லுங்கண்ணே. மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க கம்பெனில? சூப்பரா இருக்கு. வண்டியில எதுவும் பிரேக் டவுன்னா கம்பெனில பாத்துருவாங்கண்ணே. நம்ம எந்த வேலையுமே பார்க்க தேவையில்ல. அதெல்லாம் பார்த்து விட்டுருவாங்க. வண்டி நம்ம பார்த்துட்டோம். இப்படி ஸ்பேரை கொண்டு வந்து ஸ்பேர் எடுத்து ஓட்டிக்கலாம். முடியாத பட்சத்தான் ஸ்பேர் இல்லைன்னா சரி பண்ற மாதிரி தான் உடனே பண்ணி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் நம்ம வண்டி வந்து 3 சிங்கிள்னே, ஒரு நாளைக்கு 3 சிங்கிள், அப் அண்ட் டவுன் 6 சிங்கிள், 2 நாளைக்கு 6 சிங்கிள் ஓடும். அப்படி கணக்கு ரொட்டேஷன் ஆல்றதுனால. அப்படின்றப்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்துக்குருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க ஓனர் அவங்க எப்படின்னு ஓனர் பத்தி சொல்லுங்க. ஓனர்ல நல்லா டைப் தான். சரி சரி. மதுரையில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர். ஏன்னா மதுரைக்குள்ள வந்து வேல்முருகன்றது தெரியாம இருக்காது. மதுரையில இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆப்ரேட்டர். அதனால சொல்றேன். வேற என்ன சொல்றீங்க உங்க ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸுக்கு? பசங்களாம் நிறைய வராங்க காலையில. டூ வீலர்ல போறது மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி போனா பாதை இருக்கு. அவங்க தகுந்த மாதிரி பாதையில போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோட்ல போறவங்களுக்கு சர்வீஸ் ரோட்ல சைட்ல கோடு விட்டுருக்காங்கன்னா அந்த கோடுக்குள்ள போனா ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. போனா மறுபடியும் 6 அடிச்சு ஏறி அதை கொஞ்சம் கஷ்டமா தானே. அவங்க கரெக்டா போனா போகணும். பசங்க போற ஆள் கொடுத்து ஜாலியா போகும். சரி சரி. பசங்கண்ணே காலேஜ் காலேஜ் பையன் இருப்பாங்க. வழியில ஏறி சொன்னா ஏற்றுவாங்க. ஏறிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணே. வேற என்ன சொல்றீங்க? வேற ஒன்றும் நம்ம கண்ட்ராக்டர். இவர் வந்து நம்ம கண்ட்ராக்டர் தான். ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ எடுத்தாச்சு, அதனால வேணான்ட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்முருகன் பஸ்ஸுடைய லீலர் கஸ்டமரா. லீலரா வந்து நம்ம வேல்முருகன் பஸ்ல தான் போவாராம். வணக்கம். வணக்கம். உங்க ஊரு? என் ஊரு பரமக்குடிங்க. பரமக்குடி. நம்ம வேல்முருகன்ல நீங்க டிராவல் பண்றீங்க. எவ்வளவு நாள் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷமா ஸ்மூத் லீலரா 3 வருஷம் டிராவல் பண்ணிட்டு. எங்க வரைக்கும் டிராவல் பண்ணீங்க? பரமக்குடில இருந்து ராம்நாடு வந்துட்டு. ராம்நாடு வரைக்கும் டிராவல் பண்ணி காலேஜ்ல இறங்கிருக்கேன். சேதுபதி காலேஜ்ல படிக்கிறீங்களா? காலேஜ்ல படிக்கிறேன். சரி சரி. நம்ம வேல்முருகன் இவங்களுடைய சர்வீஸ்ல எப்படி கொடுக்குறாங்க? சர்வீஸ்
ரொம்ப அருமையா இருக்குண்ணே. டயத்துக்கு பரம்புல டயத்துக்கு ஏறுறேன் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் இங்க ராமர்ல இறக்கிறாங்க. இறக்கி விட்டுருவாங்க. சேஃப்டி அண்ட் டிராவல்ஸ் கரெக்டா இருக்குண்ணே. சேஃப்டியா ஓட்டுறாங்க. சேஃப்டியா ஓட்டுறாங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்து இறக்கிறாங்க. இறக்கி விட்டுறாங்க. சரி சரி. வேற என்ன சொல்றீங்க வேல்முருகனை பத்தி, வேல்முருகன் கம்பெனி பத்தி, வேல்முருகன் பஸ்ஸை பத்தி, டிரைவர் கண்டக்டர் பத்தி எப்படி இவங்க கண்டக்டர் ரொம்ப தங்கமானவங்க. தங்கமானவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. ஏதோ ஒரு ஹெல்ப்னா அவங்களே பண்ணிடுறாங்க. இடையில கை காப்ஸா நிறுத்திடுறாங்க. பாட்டி ஏத்திக்கிறாங்க பசங்கன்றனால. சரி சரி சரி. அந்த மாதிரி ஏத்திக்கிறாங்க. சரிண்ணே. சரி ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நம்ம ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸோட இந்தியன் ஸ்டில் வீடியோ, அதுவும் கேபின் ரைடு வீடியோ, டிரைவர் என்ன கண்டக்டர் இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்ரீ வேல்முருகன் மருத்துவ ராம்நாடு இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.